إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் இஸ்லாமு தீனு நல்லாஃபா, இஸ்லாம் கூறும் தூய்மை என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் எந்த அளவுக்கு தூய்மையோடு வாழ வேண்டும், தூய்மையோடு இருக்க வேண்டும், தூய்மையில் எந்த அளவுக்கு பிணைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் திருமறை திருக்குர்ஆனும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை நெறியாக இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களும் போதிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாத்தில் வாழ்ந்து இஸ்லாத்தில் மரணிப்பது இருக்கிறதே, இதை மாதிரி உலகத்தில் எந்த சொத்தும் கிடையாது. பெரிய பாக்கியம். உலக ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, உடம்பு ரீதியாக. ஏன்னு சொன்னால் எந்த மதங்களும் எந்த சித்தாந்தங்களும் எந்த அறிவுரைகளும் இந்த மாதிரி பேசியதே இல்லை. அக்கு வேற ஆணி வேற எல்லா விஷயங்களும் இஸ்லாம் சொல்லி காட்டுது. காரணம் ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் தந்த மார்க்கம். அல்லாஹ் ஆசானாக இருக்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாணவராக இருக்கிறார். அதுதான் பெரிய காரணம். அதனாலே இந்த மார்க்கம் சொல்லித்தந்த மாதிரி உலகத்தில் எவரும் சொல்லித்தர முடியாத அளவுக்கு இஸ்லாம் எல்லா தலைப்பையும் பேசுகிற மாதிரி தூய்மையும் பற்றி பேசுகிறது. உதாரணமாக உடல் உறுப்பு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடைகள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும், வெளி சுத்தம் உள் சுத்தம் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் ஃபிக்ஹ் கிதாபு என்று இருக்கிறது. ஃபிக்ஹ் கிதாபுனா நம்ம சாதாரண ஒரு ஓட்டத்தில் அதை தட்டி விட்டு போக முடியாது. எல்லாத்துக்குமே ஹதீஸை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புலூகுல் மராம் மாதிரி ஃபிக்ஹ் சுன்னா மாதிரி கிதாப் இருக்கிறது. இமாம்கள் வகுத்து தந்திருக்காங்க. ஹதீஸுகளில் தேர்ச்சி பெற்று அவங்களே ஹதீஸுகளை ஆய்வு செய்தவர்கள் மசாயில் என்று சொல்வார்கள். சட்டத்திட்டங்களை வகுத்த அனைத்து கிதாபுகளையும் போய் பாருங்களேன், எல்லாத்துலேயும் சுத்தத்தை பற்றி தான் பாடமாக இருக்கும். ஹதீஸில் எடுத்துக்கொண்டாலும் தான், புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் எடுத்துக்கொண்டாலும் தான் முற்படுத்துறது கிதாபு தஹாரா முற்படுத்துவார்கள் ஈமானுக்கு அடுத்தபடியாக. ஆனால் ஃபிக்ஹ் கிரந்தங்களை எடுத்துக்கொண்டால், இமாம்கள் வகுத்து தந்த சட்ட நூலை எடுத்துக்கொண்டால் முதல் பாபுனா பாடம், கிதாபு தஹாரா என்ற பாடத்தை தான் நம்ம கண் முன்னால் தருவார்கள். காரணம் என்ன, அந்தளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மிஃப்தாஹுஸ் ஸலா, தொழுகையின் திறவுகோல் அத்துஹூர், சுத்தம். சுத்தனா ஒது செய்கிறது.
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமையாக பேசுகிறான். சுத்தத்துடைய செயலை மட்டும் அல்லாஹ் வலியுறுத்தல, சுத்தம் செய்தார்களே அவர்களே நேசிப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நீண்ட நெடிய வரலாறு, அதை பேசுறதுக்கு 1 மணி நேரம் வேணும். ஜும்மாவில் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நபிகள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பொழுது ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளி என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவி கிடையாது, நம்ம எல்லோருக்கும் தெரியும். மஸ்ஜித் குபா, உம்ராவுக்கு போனவங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களாம் ஜியாரத்து பண்ணிட்டு வருவோம். ஜியாரத்து பண்ணுறது சுன்னா, அது 2 ரக்காத் தொழுவினா நன்மை இருக்கிறது, உம்ரா செய்த நன்மை, அது தலவாசலில் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த உடனேயே சிட்டிக்குள்ளே நுழையலை, மதீனாக்குள்ளே. அது கிராமம், அது மதீனாவுடைய ஓரத்தில் இருந்தது. அங்கேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது தோட்டம் தான், நம்ம அந்த சரித்திரத்துக்குள்ளே போக தேவையில்லை, ஒரு தோட்டத்தை, பனு நஜ்ஜாருடைய தோட்டத்தை விலையின்றி கொடுத்தார்கள். விலைக்கு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இடத்துல நாளைக்கு மறுமையில் விலை பேசுவோம்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பள்ளி தான் இன்றைக்கி நின்று கொண்டு இருக்கிறது. அதான் மஸ்ஜித் குபா என்று சொல்லி காட்டுகிறோம். பெருமானார் உயிர் பிரியும் வரை மறக்காமல் மாஷியம் ராக்கிபா, நடந்தும் வாகனித்தும் ஒவ்வொரு சனிக்கிழமை போய் ஜியாரத் செஞ்சு, ஜியாரத்துன்னு சொல்லி 2 ரக்காத் தொழுதுட்டு வருவாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த மஸ்ஜித் குபாவை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு குர்ஆனில் வரக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லி காட்டுறான். அதன் தலைப்புடைய நோக்கம், ஃபீஹி ரிஜாலுன், அந்த மஸ்ஜித் குபாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் சொன்னால், யுஹிப்பூன அன் யததஹரு, சுத்தத்தை விரும்புவார்கள், சுத்தத்தை விரும்புவார்கள். உது செய்கிறதும் சரி, குளிக்கிறதும் சரி, சுத்தத்தை விரும்புவார்கள். வல்லாஹு, அல்லாஹ்வாகிற நான், யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தம் செய்யக்கூடியவர்களை, சுத்தத்தை பேணக்கூடியவர்களை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் பல்வேறு இடத்துல பாருங்களேன், நீங்கள் படித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் தர்ஜுமாவை. பெரும்பாலான இடத்துல என்ன சொல்லுவான்? வல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சமான்களை அல்லாஹ் விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடிய அல்லாஹ் விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சிதீன், அதாவது நீதவான்களை அல்லாஹ் விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முத்தவக்கிலீன். நான் சொல்கிறது கொஞ்சம் ஆயத்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், நான் சொந்தமாக சொல்கிறேன். இந்த மாதிரி கருத்தில் வரும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தவக்குல், நம்பிக்கை வைக்கிறது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், இப்படி அடிக்க கொண்டே போகலாம். அல்லாஹ் சாபிரீன்கள், பொறுமையாளரை விரும்புகிறான். அந்த பட்டியலில் சுத்தம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதாக குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி பள்ளி தான் மஸ்ஜித் குபாவுடைய ஜமாத்தாக இருக்கிறது. அவர்கள் சுத்தம் செய்வார்கள், அதனாலே நான் அவர்களை விரும்புகிறேன். அது தகுதியாக அந்த பள்ளி, அந்த பள்ளி வாசலை நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று நபிகளாருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது தக்வா மீது அமைக்கப்பட்ட பள்ளி என்றெல்லாம் அல்லாஹ் பேசுவான். ஆனால் இங்கே சுத்தத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கம் மாதிரி எந்த மதங்களும் சொல்லியதில்லை. இன்றைக்கி நம்ம யாரையும் தாக்கிறதுக்கான சொல்லலை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கொஞ்சம் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த பாக்கியத்தை பாருங்கள். பெரிய பெரிய கோயில்கள் அதாவது இந்தியாவில் இருக்கிறது, உலகத்தில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. சர்ச்சுகள், பெரிய பெரிய சர்ச்சுகள் இருக்கிறது. அங்கேயெல்லாம் இதை மாதிரி முகங்கால் கை கழுவுறதுக்கு, உதவு செய்வதற்கு நீங்கள் இடங்களை பார்க்க முடியுமா? பள்ளிவாசல் கட்டுறாந்த ஹமாம் தேவை, உதவு செய்கிற இடம் தேவை, ரெண்டுமே நமக்கு இல்லாமல் கட்ட முடியாது. ஆனால் பெரிய பெரிய கோயிலை வச்சிருப்பார்கள். வண்ண வண்ண ஆடைகளை உடுத்துட்டு பெண்களும் ஆண்களும் வருவார்கள். லட்சக்கணக்கான ரூபா வாங்கக்கூடிய புடவைகளும் இருக்கிறது, ஆடைகளும் இருக்கிறது, பட்டு போன்று. அவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள்லாம் வருவார்கள். யூரின் போவாங்க சுற்றி, கோயிலை சுற்றி நாத்தம், ஏன்னா சொல்லி கொடுக்கப்படலை. யூரின் நாத்தம், சர்ச்சை சுற்றி ஒரு நாத்தம். ஆனால் அங்கே அழகாக புனிதமிக்க காபத்துல்லாவிலே உலகத்திலேயே எல்லா நாளும் எல்லா வக்திலையும் இரவு பகல் பாராமல் விடிய விடிய முடிச்சிருக்கக்கூடிய பள்ளி காபத்துல்லா தான். உலகத்திலே எந்த ஆலயமும் கிடையாது. அங்கு கோடி மக்கள் வந்தாலும் சரி தான், லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் சரி தான், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கண்கொள்ளா காட்சி. காரணம் என்ன? இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி இங்கே துழுவக்கூடியவர்களுக்காக சுத்தம் செய்யணும்னு சொல்கிறான். 24 மணி நேரம் சுத்தம், இரவு பகல் பாராமல் சுத்தம், விடிய விடிய சுத்தம். அந்தளவுக்கு இஸ்லாம் நமக்கு சுத்தத்தை பற்றி சொல்லி காட்டுது. ஏன் கேட்டனா, 5 வேளை நம்ம தொழுகிறோங்க. ஒரு முஸ்லீம் தொழுகையாளியாக இருந்தால் 5 பேரையும் உதவி செஞ்சு தான் ஆகணும். உதவி இருந்தால் அது வேறு பிரச்சனை, மசாயில். உதவி இல்லைனா 5 நேரம் உதவி செய்து செய்யணும்.
அப்போ எந்த அளவுக்கு நமக்கு முழங்கால் கையை கழுவுறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி தஹூரின், சுத்தமில்லாத தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்வதே இல்லை, ஏற்றுக்கொள்வதே இல்லை என்ற அளவுக்கு நமக்கு சொல்லப்பட்டது. ஒரு மனுஷன் காலையில் எழுந்ததிலிருந்து நைட்டு படுக்கும் வரை இஸ்லாம் சுத்தத்தை சொல்லி காட்டுது. புகாரில் தான் இந்த ஹதீஸ் வருது, முஸ்லீமில் தான் இந்த ஹதீஸ் வருது, நம்ம மொழியிலே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, இதஸ்தாயிகத அஹதுக்கும், நீண்ட ஹதீஸு, ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறேன் தலைப்பு கருதி. பெருமானார் சொல்கிறாங்க, தூக்கத்திலிருந்து ஒரு மனிதன் விழித்து விட்டார், ஃபஜ்ருக்கு முன்னால் எழுந்திருக்கிறோம், தஹஜ்ஜுதுக்கான எழுந்திருக்கிறோம், இரவு தூங்கிட்டு எழுந்திட்டனா ஃபல்யக்ஸில் யதஹு, முதல்ல கையை தான் கழுவணுமா, கபுல அன் யதுகிலஹா அது ஃபி வதுஇ. இப்போ தானே நமக்கு பைப்பெல்லாம் உதவு செய்கிறோம், அந்த நேரத்தில் பாத்திரம் தான் அதில் தான் செய்வாங்க. முற்காலத்தில் நம்ம கூட சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பார்த்துருப்போம், எல்லார் வீட்டில் வசதி இல்லாத வீட்டில் பைப் இருக்காது, பாத்திரங்களை வச்சுருப்பாங்க, வாளியை வச்சுருப்பாங்க. அந்த உதவி செய்யக்கூடிய இடத்து தண்ணியை கையை முக்கிறதுக்கு முன்னால், விடுறதுக்கு முன்னால் நீ தண்ணி எடுத்து சரித்து 3 தடவை கழுவு 2 மணிக்கட்டு வரை, அதுக்கப்புறம் தான் ஒழிச்சு அதை உள்ளே விடணும் அப்படின்னு சொல்லித்தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். காரண நபிகளார் சொல்கிறார்கள், ஃபைன்ன அஹதுக்கும், உங்களில் ஒரு ஆள் லா எதிரி ஐன பாதத்தியதஹு, இரவில் தூங்கும் பொழுது அவருடைய கை எங்கெங்க எல்லாம் போய்விட்டு வந்தது யாருக்கும் தெரியாது. நாகரிகமாக ரசூல்லா பேசுவாங்க, முன்பின் துவா அது சொல்ல மாட்டேங்காங்க ரசூல்லா. பகுத்தறிவுள்ள ஒருவர் விளங்கிக் கொள்வார் என்று இமாம் எழுதுகிறார், இமாம் புகாரி. அதாவது ஐன பாதத்தியதஹு, முன் துவாரத்தில் பின் துவாரத்திலாம் தூக்கத்தில் என்ன செய்யலாம், சொரிஞ்சிருப்போம், அங்கங்கே போய் கைப்பற்று போயிருக்கும், அக்குள்ளே கைப்பற்று போயிருக்கும். அதனால் கையை கழுவிட்டு தான் சாப்பிட்றா இருந்தாலும் சரி, என்ன செய்கிறா இருந்தாலும் சரி செய்ய வேண்டும் என்ற செய்தியை புகாரி ஷரீஃபிலே பார்க்கணும். எனவே அருமைக்குரிய சகோதரர்களை, பள்ளி வாசலுக்குள்ளே இடம் நிரப்பமாக இருக்குது, தயவுசெய்து உள்ளே வந்துடுங்க. வாசல்லையே தொழுது, இதே எங்கள் ஜும்மாவை போச்சு. ஒவ்வொரு ஜும்மாவும் இந்த தலைப்பு தான் போடணும், வேறு சப்ஜெக்டே தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் உள்ள இடம் இருக்குது, உள்ளே தள்ளி வாங்கம்மா, இங்கே உள்ளே தள்ளி வந்தால் தான் அவங்க வருவாங்க. பாருங்கள், அங்கே அடைச்சாச்சு, கதவு இப்போ தேவையில்லை, நாமளே 2 அடைச்சிட்டோம். கொஞ்சம் உள்ளே வாங்க, உள்ளே வந்துட்டு அவங்க நெருங்கி வந்துடுவாங்க, ஃப்ரீயாக இடம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒரு ஆள் தொழுதால், வலியை விட்டுருங்க, உங்களில் ஒரு ஆள் தொழுதா, இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒரு ஆள் உது செய்தால், நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒரு ஆள் உது செய்தால் ஃபல்யஜ்அல் ஃபி அன்ஃபிஹி மான், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தட்டும். நீங்கள் விடிய படித்து பாருங்கள், விடிஞ்சு முடிஞ்சு பாருங்கள், எந்த மதம் சொல்லி தந்தது, எந்த வேதங்கள் சொல்லி தந்தது, எந்த ஆய்வாளர் சொல்லி தந்தார், எந்த அறிஞர் சொல்லி தந்தார் பாருங்கள். மூக்குக்கு தண்ணி செலுத்தும் ஒழு செய்யும் பொழுது மான் சும்மா சொல், பின்பு அதை வெளியாக்கட்டும். மூக்குக்கு தண்ணீர் செலுத்த சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அதனால தான் அன்றைய முஸ்லிக்கீங்கள், அன்றைய இணைப்பாளர்கள் இன்று கூட மூக்கில் கை வச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் என்னடா யூரின் போயிட்டு கழுவணுமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அப்படிலாமா செய்வார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அன்றே செஞ்சாங்க முஷ்ரிக்கீங்கள். சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இடத்துல முஷ்ரிக்கீங்கள் கேட்கிறார்கள், இணைப்பாளர் கேட்கிறார்கள், என்னப்பா அவங்க நபின்னு சொல்கிறீங்க, முகம்மது சொல்கிறீங்க, இறை தூதர் என்று சொல்கிறீங்க, பாத்ரூமுக்கு போகிறதையுமா சொல்லி தருவாங்க கேட்டாங்க. சல்மான் ஃபாரிஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, கால கீரலகு, என்னிடத்தில் கேட்கப்பட்டது, அது அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷையின் ஹத்தல் ஹிராத்த, ஹிராத்துன்னு சொன்னால் பாத்ரூம் போகிறது, மலஞ்சலம் கழிக்கிறது, உங்கள் நபி உங்களுக்கு கற்றுத்தருகிறாராமே, எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருகிறார், ஒரு மனிதன் மலஞ்சலம் கழிக்க வேண்டும் என்பதும் கற்றுத்தருகிறார். இப்படியுமா சொல்லிக் கொடுப்பாங்க? ஃபகால அஜல், சல்மான் ஃபாரிஸ் சொன்னாங்க, ஆம், அப்படி கற்றுத்தருகிறார், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் என்ற அடிப்படையில் யூரின் போனால் மர்ம உறுப்பை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தான் அதை கழுவுறது கட்டாய கடமை என்ற செய்தியை பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் அப்படியே யூரின் போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அவங்க உடுத்திய ஆடை விலை உயர்ந்த ஆடை, சிறுநீர் ஆடையில் படுது, பெண்களெல்லாம் நின்று கொண்டே, முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் நின்று கொண்டே போகிறார்கள், காலு அந்த இடம் வருது. இதை சொல்லியே இஸ்லாத்தினுடைய மகிமையும் இஸ்லாத்துக்கு அழைக்கலாம். எனவே அல்லாஹ் தந்த மார்க்கம் இருக்கிறது நமக்கு புனிதமான மார்க்கம். அதனால்
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் பிறக்க வைத்ததற்காக வேண்டி நாம் நன்றி சொல்ல வேண்டும். நஸ்ரானியாக ஆக்கவில்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஒரு கிறிஸ்துவனை ஆக்கவில்லையே, ஒரு யகூதியுடைய வயிற்றிலே பிறக்க செய்யவில்லையே, ஒரு முஷ்ரிக்கீனுடைய வயிற்றிலே பிறக்க செய்யவில்லையே, ஒரு முவஹிதுடைய வயிற்றிலே பிறக்க செஞ்சு அல்லாஹ் யார் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தினான. இது நமக்கு தந்த பெரிய சொத்து, பெரிய பாக்கியம் என்பதை நம்ம வாழக்கூடிய காலம் கொஞ்ச நாள் தான். அதனால் இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால் இஸ்லாம் அந்த பாக்கியம்தான் நமக்கு பெரிய பாக்கியமாக நாம் பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான், சொன்னால் இதுவான்னு நினைப்பீங்க. மரண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுத்தம் செய்யாட்ட எவ்வளோ பெரிய தண்டனைன்னு பாருங்கள். மரண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா கபரைன், 2 கபருக்கு அருகிலே கடந்து செல்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்தப்படுகிறது, ஃபகால இன்னஹுமா ல யுஅذிபான், 2 கபர்லையும் அதாப் செய்யப்படுது. நபிகளார் சொல்கிறார்கள், ஒமா யுஅذிபானி ஃபீ கபீரின், பெரும்பாவத்துக்காக வேண்டி அதாப் செய்யப்படவில்லை. ஆனால் பெரும்பாவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவத்துக்காக வேண்டி அதாப் செய்யப்படலன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? இமாம் புகாரி இந்த இடத்துல பேசுவார், நம்மளை பொறுத்தளவில் சாதாரண பாவம், அல்லாஹ் இடத்துல பெரும்பாவம். நம்ம இடத்துல நம்மளை பார்த்தா சுத்துச்சமாக சாதாரண மூக்கில் இருக்கிற மாதிரி தட்டி விட்டு போகிற பாவம், அல்லாஹ் இடத்துல பெரும்பாவம். ரசூல் பேசுகிறார், ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒமா யுஅذிபானி ஃபீ கபீரின், பெரும்பாவத்துக்காக வேண்டி 2 பேரும் வேதனை செய்யவில்லை. நம்ம பார்வையில், மக்கள் பார்வையில் சிறுபாவமாக இருக்கிறது. அம்மா அஹதுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா. இதில் ஒரு ஆள் கோல் சொல்லிகிட்டே இருந்தார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிழப்பாக அதே போச்சு. வாட்ஸ்அப்பு வந்ததில், அதுபோல் ஃபேஸ்புக்கு வந்ததில், இது மாதிரி எல்லாம் நெட்டு மூலமாக நம்ம கண்ட செய்தி, கலிய செய்தி நமக்கு தெரியுமா தெரியாது, எவ்வளோ தெரியாது, தட்டி விடும். காசை கேட்குதா, பணத்தை கேட்குதா, அது என்ற அடிப்படையில் போகிறோம். அந்த பங்கு நமக்கு உண்டு. நம்ம அதில் சேர்ந்துருக்க மாட்டோம். நம்ம தட்டி விட்டதுனால நம்ம ஆதரவு தெரிவித்த மாதிரி தான். ஃபகான யம்ஷி பின் நமீமா, கோல்லே சொல்லி கொண்டு இருப்பார். அதனால அதாப் செய்யப்படுகிறார். இன்னொரு ஆள் வம்மல் ஆஹர், இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னால் லா யஸ்தன்சியு மின் பௌலிஹி, சிறுநீர் கழித்தார், நன்றாக சுத்தம் செய்யலை, சரியாக சுத்தம் செய்யலாம். அன்றைய காலத்தில் நமக்கு சின்ன பெரியவங்களுக்கு தெரியும், டேலா கட்டிலாம் நம்ம ஊர் பள்ளியாசில் மொதினாருக்கு அதுதான் வேலை. மொதினா அவங்க அதை தான் செய்வாங்க. அந்தளவுக்கு சுத்தத்துக்கு அப்புறம் கழுவும் செய்வாங்க. இது இந்த ஹதீஸை பயந்ததுனால தான், கபருடைய வேதனையை பயந்ததுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 காட்சியும் பார்த்துட்டு சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, பேரிச்சம்பழம் பச்சை மட்டை ஈரமான மட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 2ஆக பழக்கிறாங்க, இந்த கபூர்லேயே வைக்கிறாங்க, அந்த கபூர்லேயே வைக்கிறாங்க. இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இந்த கபூர்வாசிக்கு அதாப் குறைக்கப்படலாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் பெருமானாருக்கு ஹுசூசி, யாரும் செய்ய முடியாது. நம்மளாம் இப்படி செஞ்சுட்டு வர முடியாது. நான் பூவை நட்டினேன், பூவை அள்ளி போட்டேன், நானும் ஒரு இதை நட்டினேன், மரத்தை நட்டினேன், அது பெருமானாருக்கு காட்டப்பட்டது. பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க என்பதைத்தான் இமாம்கள் நமக்கு தீர்ப்பாக வழங்குகிறார்கள். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பற்றி இந்த அளவுக்கு சொன்னாங்க. நீங்கள் யூரின் போயிட்டு எவ்வளோ அவசரத்தில் வர்றோம், அது கடை சொட்டு வரந்தனைக்கு இருந்து பொறுமையாக இருந்து அதை நன்றாக கழுவக்கூடிய இல்லாமல் தொழுக வேற பாத்திலாகிறது. தொழுக பாத்திலானால் மட்டுமில்லை, நாளை கபூரில் அதாப் இருக்கின்ற செய்தியைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துறாங்க. ஏன்னு சொன்னால் சுத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மாதிரி யாருமே சொல்லிக் கொடுக்கலைங்க. அல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி யாரும் சொல்லி தந்தல. நம்ம ஆரோக்கியம் பெறுவதற்கு தான். அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி கொண்டு வருகிறார்கள், இமாம் முஸ்லீம் கொண்டு வருகிறார்கள், சஹாபாக்கள் நம்மளை மாதிரி மேனுசான வேலையெல்லாம் பார்க்கல. அயன் பண்ண ட்ரெஸ்ஸு கலையாமல் நம்ம வேலை பார்த்துட்டு வரோமே, அது மாதிரி இல்லை. அன்னை ஆயிஷா இல்லாத கண்ணீர் வடித்தவர்களாக சொல்வார்கள், கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் உம்மாலுன் அன்ஃபுஸியும், அதாவது கூலி வேலை பார்க்கக்கூடிய இருந்தாங்க. உம்மாலுன் அன்ஃபுஸியும், வேர்வை சிந்தி படைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஜும்மா நாளும் பார்க்க மாட்டாங்க. ஃபகான யகூனு லஹும் அர்வாஹும், வேர்வை நாற்றம் அப்படியே வரும். வேர்வை நார தானே செய்யும். பெருமானாருடைய வேர்வு மட்டும்தான் உலகத்தில் மணக்கும் என்பதை ஹதீஸ் ஆதாரபூர்வமாக முஸ்லீம் ஷரீஃபில் இருக்குது. அது யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் மனிதர்களுடைய அதாவது வேர்வை அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, வயலுக்கு அதுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவாங்க, எல்லாம் செய்வாங்க சஹாபாக்கள். ஆனால் அந்தளவுக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் வந்துடுறாங்க. வந்தால் வேர்வை நாற்றம் என்ன செய்யும்?
விமான இருக்கவும் வரும். சிலவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அப்போ சிலர்கள் சொன்னார்கள், நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் நல்லா இருக்குமே சொல்லி சில சஹாபாக்கள் சிலர். ஆனால் நபிகளாருக்கு தெரிஞ்சு உணர்த்தப்பட்டவொடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உஸ்லு யௌமில் ஜும்மாத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின். ஜும்மா நாள் குளிப்பு கடமை ஒவ்வொரு வயசுக்கு வந்தவங்களுக்கும். இது தமிழில் நீங்கள் தர்ஜுமா பார்த்தா இப்படி தான் போட்டிருப்பாங்க, கடமை தான் போட்டிருப்பாங்க. புகாரில் தமிழில் இருக்குது. ஆனால் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், ஃபரல் அளவுக்கு வாஜிப் அளவுக்கு சொல்லப்பட்டதுனால சுன்னத்து முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. சக்தி உள்ளவங்க குடிக்கணும். அதனால் ஒரு ஆள் நோயாளியாக இருக்கிற அவருக்கு விதிவிலக்கு. கடமை மாதிரி நினச்சி குளிச்சுட்டு வரணும் என்பதை இஸ்லாம் பேசுகிறது என்பதை சுத்தத்தில் முதலிடமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்குறோம், சிலவங்க சுத்தமாக வருவாங்க, அப்படி இருந்தும் கூட அவங்க மேலே வாட வரலாம். அது விதிவிலக்கு. அது உடல் கூட அப்படி இருக்கலாம். அதுவே நம்ம குறை சொல்லியா இழிவாக நம்ம பேசுவது தவறு. எனவே அருமையான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒழுக்கத்தை, அதாவது சுன்னாவாக சுத்தத்தை விரும்பினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அருமையான வசனம். ஜும்மாவுடைய நேரம் நான் கிடந்துடல. ஒய் நஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். பத்ர் யுத்தம் நடந்தது தெரியும் உங்களுக்கு, குர்ஆனில் இருக்குது. பத்ர் யுத்தம் நடந்தது தெரியும். ஆரம்ப காலத்துடைய முதல் யுத்தம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைச்சாலே அதிசயம். இஸ்லாம் அதிசயமாக பிறந்தது. எதிரிகள் பல மனிதர்களாக, பல பல கோத்திரங்களாக நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் முஸ்லீம்களாகிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க இருந்தாங்க. ஆனால் எதிரிகள் பெரிய படையாக இருந்தாலும் ஈமானை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் ஜெயிச்சாங்க. அந்த பத்ரில் அடி விழுந்துன்னு வைங்க, கடைசி வரைக்கும் இஸ்லாம் உயர்ந்திருக்காது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்னா ரசூலே சொல்கிறாங்களே, அல்லாஹுவை இதில் அடி விழுந்தால் உன்னை பூபாகத்தில் வணங்குவதற்கு ஒரு மனிதர்களும் இருக்க மாட்டார். யா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று கடைசி வரைக்கும் இரவுகளே துவா செய்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்கிறோமா, அபூபக்கர் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒய் நஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். பத்ர் யுத்தம் நடக்குது. நடந்தாங்க. சுத்தம் செய்கிறதுக்கு தொழுகிறதுக்கு ஒரு செய்தி தண்ணி இல்லை. இந்த மாதிரி வசதியான காலமாக அரபு நாளில் அந்த நேரத்தில் தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி இல்லை. அதில் இமாம் இப்னு கசீர் போன்றவர்கள், நிறைய தஃப்சீருடைய உலமாக்கள் எல்லோரும் ஒன்று கருத்தை சொல்கிறாங்க. தஃப்சீர் எல்லா தஃப்சீர்லையும் சொல்லி காட்டுறாங்க, சில சஹாபாக்களுக்கு ஜுனுபாலி ஆகிட்டாங்க. ஜுனுபாலினா குளிப்பு கடமைன்னு அர்த்தம். இவங்க சைத்தான் அந்த வசனத்திலே வருது, அந்த வசனத்திலே வருது, சைத்தான் ஊசலாட்டம் போடுறானா. ஆக குளிப்பு கடமையோ நீங்கள் யுத்தம் செய்கிறீங்களே, உது செய்ய தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் ஊசலாட்டம் போடுறான். சஹாபாக்கள் அதான் நாம அல்லாஹுக்காண்டி, அல்லாஹ் நமக்காண்டி ஆகிடுவான், நம்ம நினைக்கிற மாதிரி ஆகிடுவான். அதாங்க உண்மையான அல்லாஹ்க்கு நம்ம செய்ய வேண்டிய பாசம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒய் நஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். வானத்திலிருந்து மலையை கொட்டோ என்று கொட்ட வைத்தோம். என்ன காரணம் தெரியுமா? லியுத்ஹிரக்கும் பிஹி. உங்களை சுத்தப்படுத்துறதுக்காண்டி. உது செய்ய தண்ணி வேணும். சிலவங்க குளிப்பு கடமை ஆகிட்டு ஜுனுபாலி ஆகிட்டாங்க, ஜனாபத்தாலி ஆகிட்டாங்க. அதற்காக வானத்திலிருந்து மலையை கொட்டினோம். நல்ல நடந்தீர்கள், குளித்தீர்கள், ஒது செய்தீர்கள், உற்சாகம் கிடைத்தது. ஒய்தீப அன்கும் ரிஜித ஷைத்தான். ஷைத்தானுடைய அசுத்தத்தை போக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தர்ஜுமா எப்படி இருக்கும்? ஷைத்தானுடைய அசுத்தத்தை போக்கிறோம் என்று சொன்னால் சைத்தான் ஊசலாட்டம் போட்டான். எங்கேருந்து ஜெயிக்க போறீங்க? ஜுனுபாலியாக நிற்கிறீங்க, குளிப்பு கடமையாக நிற்கிறீங்க, ஒது செய்ய தண்ணி இல்லை, இப்படிலாம் உங்கள் உள்ளத்தில் போட்டான். அல்லாஹ் பார்த்தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வானத்திலிருந்து மலையை கொட்டோ என்று கொட்ட செய்தான். அதனால் ஒரு தக்வாதாரி என்ன நினைக்கிறாரோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படியே ஆக்கி வைப்பான். ஒரு முவஹிது தௌஹீதுவாதி என்ன நினைக்கிறாரோ அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைப்பான். ஒரு சாலிஹின் என்ன நினைக்கிறாரோ அப்படியே ஆக்கி வைப்பான். இவங்க தான் அல்லாஹ்வுடைய வலியுல்லாக்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், மழை அதுக்கு மட்டும் இறக்கலை, உதவி செய்யறதுக்காண்டி இல்லை, சிலவங்க குளிப்பு கடமையாச்சு அதுக்காண்டி மட்டும் இல்லை. அந்த பூமி இருந்தது, அது தண்ணி தொழிச்சா தான் கொஞ்சம் நீங்கள் ஸ்திரமாக நின்று நீங்கள் அவங்களோட யுத்தம் செய்ய முடியும். அல்லாஹ் சொல்கிறேன், நான் சொல்ல வார்த்தை இல்லை. ஒலி எர்பித்த அலா குலூபிக்கும். உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தினோம், உங்கள் உள்ளங்களை பலப்படுத்தினோம். ஏன் தெரியுமா? குளிச்சா ஒரு பிரச்சனை வரும். குளிக்காமல் இருங்க, அந்த நாளை ஃபுல்லாக பீடை பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஒரு சுறுசுப்பாக ஏங்கவே மாட்டோம், உற்சாகமே வராது. ஒலி எர்பித்த அலா குலூபிக்கும். உங்கள் உள்ளங்களை நாம் பலப்படுத்தினோம். ஒய் சப்பி தபீல் அக்தாம். பாதையில், தரையில், அந்த பூமியில், அந்த மணலில் தண்ணீரை அடித்தால் உங்களுடைய பாதங்கள் ஸ்திரமாக நிற்கும். அந்தளவுக்கு உள்ள பூமி. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தீங்களா?
கண்கூடாக பார்த்தவர்கள். அதனால தான் அல்லாஹ் மீது உயிரே கொடுப்பதற்காண்டி வந்தாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் இந்த அளவுக்கு அந்த நேரத்திலையும் கூட அல்லாஹ் மலை இறக்கி சுத்தத்தை விரும்ப வச்சான். அவங்க நினைக்கிற மாதிரி தொழுவனும் ஜனாபத்தாலியாக இருக்காங்க. அந்த வெற்றியும் கிடைச்சது அந்த பத்ரில். அந்த வசனம் பத்ரை பற்றி பேசுகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலே தான் சொல்லி காட்டினார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். இங்கே கொண்டு நிறுத்திட்டாங்க பாருங்கள். ஈமானில் பாதி தூய்மைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான்னா என்னங்க? அது தூமின பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள நம்பிக்கை சார்ந்தது. இதெல்லாம் உள்ளத்தை சார்ந்தது. ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை கொண்டு, ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை கொண்டு, ஒரு ருசுலிஹி, அவனுடைய தூதர்மார்களை கொண்டு, வல்யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை கொண்டு, வல்கதிரி ஹைரி ஒ ஷர்ரிஹி, நன்மை தீமை யாவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றது. இப்படி நம்பிக்கை சார்ந்ததில் கொண்டு செயல் வடிவத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். தூய்மை என்னது? கைகால கழுவுறது, மூஞ்சை கழுவுறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் எங்கே கொண்டு ஈமானில் கொண்டு தூய்மையை வைக்கப்பட்டிருக்குன்னா நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்ததிலிருந்து கையை முகங்களை கழுவ சொன்ன ரசூலுல்லாஹ் படுக்கும் போதும் உதவி செஞ்சுட்டு படுங்கன்னு சொல்கிறாங்க. புகாரி இமாம் அறிவிக்கிறார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா அதைத்த மதுஜாக்க, இரவு படுக்கைக்கு போனால் ஃபத்தவல்லா, உது செய்யணும். உதுவாக்கல் இஸ்ஸலா, தொழுகைக்கு எப்படி ஒழு செய்யுமோ அது மாதிரி ஒழு செஞ்சுட்டு படுங்க. அதுக்கு பின்னால் ஒரு துவா இருக்குது, நின்னுடைய துவா. எனவே அந்தளவுக்கு வலியுறுத்தி சொன்ன மார்க்கத்தில் நாம் இருக்கோம். அதனாலே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சக்கட்டத்தில் சுத்தத்தை பற்றி பேசும்போது சொன்னார்கள், அஸ்ஸிவாக்கு, பல் துலக்கு இருக்கிறதே, பல்ல சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கிறது, மத்தஹரத்துல் லில் ஃபமி, வாய்க்கு தூய்மையாக்குறது மட்டும் இல்லை, வாயை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஓ மரதாத்தும் ரப்பி, ரட்சகனுடைய திருப்தி கிடைக்குதுன்னு சொல்லி எங்கே கொண்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுடைய ரட்சகனுடைய திருப்தி கிடைக்கிறது. ஏன்னா சில நேரத்தில் எவ்வளோ தான் பல் விளக்குனாலும் வாய் நாற்றம் வரும், அது வேறு. அது வயிற்றில் உள்ள கோளாறுனால, வயிற்றில் உள்ள புண்ணுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பல் விளக்காமல் நின்றா அது ஒரு வாடை வரும். அந்த வாடை போக்குவ மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிறது. இதை விட உலகத்தில் நமக்கு என்ன தேவை? மனைவி மக்களுடைய திருப்தியை விட யாருடைய திருப்திக்காக நம்ம ஆவல்படுகிறோம்? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கிடைக்கிறது என்ற செய்தியே நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ற செய்தி பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இரவில் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஜுனுபாலி ஆகிட்டேன்னு சொன்னா, மனைவியோடு இருக்கும் போதும் ஜுனுபாலி ஆகிடலாம், தூக்கத்தில் வந்து கழுத்தில் ஏற்படலாம். திரும்ப தூங்க போகிறோன்னா திருப்பி உதவி செய்வாங்க. அந்த உதவி செய்ய எந்த ஃபாய்தாவும் இல்லை. அந்த உதவி வச்சு தொழுவ முடியுமா? தொழ முடியாது. பெருந்தொடர்க்கு இருக்குது, சிறுந்தொடர்க்க. ஆனால் சுத்தத்தோடு வாழ வேண்டும், ஒரு உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார் என்ற செய்தியை பல்வேறு ஹதீஸ் வழியாக நாம் அறிகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நாமளும் சேர்ந்து தப்பு செய்கிறோம். நிறைய வீட்டில் நம்ம பார்க்குறோம், நம்ம குடும்பத்திலே பார்க்குறோம். நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைதா அராத ஐயாக்குல சாப்பிடத்துக்கு போனேன்னு சொன்னா அதுக்கு முன்னால் கசல எதை 2 கையும் கழுவாங்களாம். இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே என்ன செஞ்சிடும், கையை கொண்டு வச்சிடறோம். நிறைய இடத்துல பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலை, நம்ம ஆரோக்கியத்தை பேணுவதற்காக வேண்டி. அதனால தான் இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் மேதேவிகள், இஸ்லாம் தீனுன், இந்த மார்க்கம் இருக்கிறது, எதுவோ இல் நலாஃபா, ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கல, ஈமான் பக்கம் அழைக்கல. நலாஃபத் என்று சொன்னால் நம்ம அரபு நாட்டில் இருக்கோம், சுத்தத்தின் பக்கம் அழைக்கிறது. வல் ஜமால், அழகின் பக்கம் அழைக்கிறது. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ரப்பக ஃபகபீர். நபி அவர்களை தாவா பண்ணுவதற்கு முன்னே தாவா பண்ணுறீங்களா, முதலாக அல்லாஹ் பெருமைப்படுத்துறீங்களா? ஓ சியாபக ஃபத்தாஹிர், ஆடையை கந்தையானாலும் கழுவுங்க. ஆடை பழசாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்குது, ஆனால் சுத்தம் பண்ணிட்டு வாங்க, கழுவிட்டு வாங்க, அழுக்கோடு இருக்காதீங்க என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாடம் நடத்தினாலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்காணிப்பாங்களாம் சஹாபாக்களை. யார் யாரெல்லாம் எப்படி வந்திருக்காங்க, சுத்தமாக வந்திருக்காங்களா, அவங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், அவங்க உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாராவது பங்கரையாக வந்துட்டேன்னா, தலையை ஒழுங்காக வந்து சீவாமல் வந்துட்டேன்னு சொன்னா, ஏம்மா உங்களுக்கு சீப்பு கூட கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யாராவது அழுக்கு ஆடை கொடுத்துட்டு இருந்தால் ஆடையை கழுவிட்டு வர மாட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி மாற்று மதத்தில் என்ன கூத்து, சிந்திக்க வேண்டும். அவங்கள தாக்கிறதுக்கான சொல்லலை, அசிங்கமாக இருந்தேன்னு சொன்னா, ரொம்ப அழுக்காக இருந்தேன்னு சொன்னா, பங்கரையாக இருந்தேன்னு சொன்னா,
குளிக்காமல் இருந்தேன்னு சொன்னால், அந்த ட்ரெஸ்ஸை சாவு வரைக்கும் போட்டேன்னு சொன்னால், அவன் தான் இறைவன் அவதாரம். ஒரு யூடியூப்பை தட்டி பாருங்களேன், தொப்பி அம்மான்னு போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கே கன்றாவே இருக்காங்க. அதாவது அவங்க குடித்ததெல்லாம் அப்படி வெளியே வருது, தெய்வமாக நின்று இவன் பல பலன்னு இருக்கான், ஆணும் பெண்ணும் காலில் போய் விடுறாங்க. புத்தி சுவாசம் இல்லாதெல்லாம் கடவுள் அவதாரம். நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி, நான் கடவுள் அவதாரமாக வந்திருக்கிறேன், எப்படியாவது நான் பிரதமரை ஆய்விட வேண்டும் என்று கன்னியாகுமரியில் போய் உட்கார்ந்து தவம் இருந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள கூட்டங்கள் அவங்கள தெய்வமாக நினைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் என்னை பிறக்க வைத்ததுனாலே, வாழ வைத்ததுனாலே, சிந்திக்க வைத்ததுனாலே, வேதங்கள் கிடைத்ததுனாலே, நபி வந்ததுனாலே நான் ஒழுக்க சீலன ஆன என்பதுதான் திருமறை திருக்குர்ஆன் அங்கங்கே போதிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயற்கை மார்க்கம் என்று சொன்னால் நபிமார்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து வந்தது. இயற்கை மார்க்கம் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் பின்பற்றியது. இந்த இயற்கை மார்க்கத்தில் வெளி சுத்தத்தை பேசுகிற மாதிரி உள் சுத்தத்தையும் பேசுது. என்ன இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஜும்மாவே. நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சதான், சீக்கிரத்தில் முடிச்சிடறேன். அல் ஃபித்ரத்து இயற்கை மார்க்கத்தில் உள்ளது. அப்படி நான் சொன்னால் இயற்கை சொன்னால் பல நபிமார்கள் செய்துட்டு வந்தாங்க. நபிமார்கள் சுன்னத்தாக இருக்கிறது. அதில் ஒன்று கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அல் ஹிதான், ஹத்தனா செய்கிறது. இது யாருக்காவது கிடைக்குதா? ஒரு காஃபிர் செய்வானா? ஆனால் இதனால் இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் சொன்னால் நமக்கு வக்காலத்து வாங்க நினைப்போம். எய்ட்ஸ் வருவதை தவிர்த்து கொள்ள முடிகிறது, இதனால் சுகாதாரம் கிடைக்கிறது, கிட்னியை பாதுகாக்கப்படுகிறது, அதாவது யூரின் உள்ள பையை பாதுகாக்கப்படுகிறது, விந்து அணுக்கள் விந்து இருக்கு இல்லையா, அது தங்காமல் அப்படி வெளியே அப்படியே சுத்தமாக வெளியே தள்ளிடுறோம், சிறுநீர் வெளியே தள்ளிடுறோம் என்ற அளவுக்கு பார்க்குறோம். அது சுத்தம் செய்யாமல் இருந்தால் அங்கே மாவு மாதிரி அடைஞ்சி இருப்பது எவ்வளோ பெரிய வியாதியை கொண்டு வருகிறது. அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் இது சுத்தம் செய்வதனால மர்ம உறுப்புக்கு பாதுகாப்பு இல்லை. வாழ்க்கையில் இல்லறத்தில் கூடுறாங்களே எழுதுகிறாங்க சரகு, அது அந்த அதிக சரகு எழுதுகிறாங்க, வழக்கு எழுதுகிறாங்க. வாழ்க்கையில் கூட நேரத்தில் இந்த தொத்து வியாதி மட்டும் அன்றது இல்லை, பூரண இன்பத்தை பெறுகிறார்கள். இதனால தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, சுண்ணத்து விடுறது ஆர்டராக போட்டாங்க. அந்த அம்மா எத்தனையோ வியாதிகளிலிருந்து பாதுகாக்கிறது, எத்தனையோ தொத்து வியாதிலிருந்து பார்க்கறது, அதாவது சிறுநீர் கோளாறுலேருந்து பார்க்கறது, சிறுநீர் தங்குதடை இல்லாமல் வருகிறது. இன்றெல்லாம் ஆய்வாளர்கள் சொன்னாலும் கூட இஸ்லாம் இதை வலியுறுத்தி காட்டுகிறது. அதனால தான் அது மட்டுமல்ல, வாழ்க்குள் ஆனதி மர்ம உறுப்பு முடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யணும், வளர்ந்துட்டால் எடுக்கணும். இது நம்ம சமுதாயத்தை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது. நம்ம சமுதாயத்தில் எல்லோரும் இருக்க முடியாது. பள்ளியோட தொடர்பு உள்ளவன் தொழுகையாளியாக இருந்தால் தான். எத்தனை பேர் தான் இங்கே முஸ்லீம்களாக இருக்காங்க. ஒன்னத்துஃபுல் விபத்தி அக்குள் முடிய அகற்றுது. இன்றைக்கி பாருங்கள், சாட்டையை தூக்கி அடிக்கிறான், அடித்தவொன்னு கையை காட்டுறான், அப்பாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த பாக்கியம் எனக்கு எது கிடைச்சிது? நானும் அதே மாதிரி இருந்தால், அதெல்லாம் சேர்த்துருந்தால் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். நவுதுபில்லா, ஈமான் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் அதே நிலையில் தான் நான் இருப்பேன். மர்ம ஒரு அதை அக்கல் முடியாது. ஒரு தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுறது, காலையாக இருந்தால் கையில் இருந்தாலும் சரி, ஈட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற சஃபுல வரைக்கும் போது அந்த காலை குத்துச்சு, கைப்பட்டுச்சு, அவன் நகத்தை வச்சு கிழிச்சிட்டான், அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. அதனால் தக்லீமுல் அல்ஃபார், நகத்தை வாரம் வெட்டிக்கலாம். அது சுண்ணாவாக காட்டுது. கஸ்ஸு ஷாரிபி, அதுபோல் மீசையை கத்திரிக்கிறது. அந்த காலத்து தான் முரட்டு மீசை வச்சா அவனை பார்த்து ஜவான் மாதிரி நினச்சி பெரிய ரவுடி நினைப்பான். அன்றைக்கி முரட்டு மீசெலாம் தேவையில்லை, வலிச்சுக்கிட்டு வரான், அவன் தான் உலக ரவுடியாக இருக்கான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு கசு ஷாரிபி, மீசையை கத்திரித்தேன்னு சொன்னால் இது எனக்கு உள்ள ஆரோக்கியத்தை சொல்லப்படுது. சொல்லுவாங்களே தமிழில், கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. அதுக்கு அர்த்தம் அடித்து பார்த்தேன்னு சொன்னோன்னா, கூழு குடிக்கும் போது மீசையில் தடுத்து அசிங்கமாக. இன்றைக்கி பாருங்களேன், மாற்று மத நண்பர்களை சகோதரர்களை பாருங்களேன், ஹோட்டலில் சாப்பிடுவது மீசையை வச்சுருக்கான். அவன் சோறுலாம் அது புரோட்டா எதாக இருந்தால் சாயங்காலம் இப்படி இருக்குது, நமக்கே பார்க்குறதுக்கு இதாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. இந்த மார்க்கை என்ன அந்தளவுக்கு கொண்டு வர செய்யுது. மீசையை கத்திரிப்பதை ரசூலுல்லாஹி இல்லை நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் சொல்லப்பட்ட தவிர அதனால் இஸ்லாம் பெரிய வாழக்கூடியது இல்லை என்ற செய்தியை பார்க்குறோம். நம்முடைய ஆரோக்கியத்துக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுத்தத்தை சொல்லி தந்திருக்கான். அப்படிப்பட்ட சுத்தவான்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானா என கூறி மதரவரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வ சியாபக ஃபத்தஹிர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நபியை பார்த்து சுத்தமாக இருக்கும்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்பதை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் விரும்புவதாக பார்க்கணும்.
அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பல் துலக்குவாங்க, அடிக்கடி பல் துலக்குவாங்க. பல் துலக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ மூஸா அஷ்அரி சொல்கிறாங்க, நான் நபிகளாரை ஒரு நாள் சந்தித்தேன். அத்தைத்து நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து நான் பார்த்தேன். ஃபோஜத்துஹு அவரை நான் பெற்றுக்கொண்டேன். எஸ்தன்ன பிஸ்வாக்கி, பிஸ்வாக்குனா மிஸ்வாக்கு நம்ம சொல்கிறோம்ல, பல் துலக்க ஒரு கறி பிரசக்குன்னு சொல்லலாம். பியதி பல் துளைக்கு கொண்டு இருக்காங்க. பல் துளைக்கு இருக்கும்போது நாக்கை போட்டு தேய்க்கிறாங்க. தேய்க்கும் பொழுது ஹதீஸிலே வருது, புகார் நீங்கள் பார்க்கலாம். யகூலு நாக்கை தேய்க்கும் போது ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு வருது. வசிவாக்கு ஃபீஃபி நாக்கில் வச்சு அந்த மிஸ்வாக்கை வச்சு தேய்க்கிறாங்க. கான்னஹு அதாவது எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு தேய்க்கிறாங்க. நீங்கள் நாக்கை தேய்க்கிறாங்க தான் உரப்பும் தெரியலை, தோப்பும் தெரியலை, இனிப்பும் தெரியலை, புளிப்பும் தெரியலை, ஒன்றுமே தெரியலை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். கொஞ்சம் நாள் கசக்குங்கிறான். அந்தளவுக்கு நம்ம அழுக்க என்ன செஞ்சு வச்சுக்கோம். அல்லாஹ் தஆலா நாக்கில் வந்து அல்லாஹ் நாக்கை பற்றி தந்திருக்கேன்னு அதுக்கு நீ காலமெல்லாம் சுக்குரிச்சியாக ஈடாகாதுன்னு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா நாக்கில் அந்தளவுக்கு அல்லாஹ் ரசாயனத்தை வச்சுருக்கான். உடனே தெரியுது உப்பு, உடனே தெரியுது தோப்பு, உடனே தெரியுது இனிப்பு, உடனே தெரியுது புளிப்பு, இந்தளவுக்கு தந்திருக்கான். அதை நல்லா தேய்க்குவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. இதுவே சுன்னாவா நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் செய்தவர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தார்கள், அவர்களை ஆதரித்தார்கள். அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலேயும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண் சுத்தம் செய்வாள். கருப்பு நிறத்த பெண்மணி, நம்ம பார்வையில் அவங்க வந்து சாதாரணவங்க நீக்கிற மாதிரி. அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி இன்று இருக்கிற அந்த மஸ்ஜித் நபியை சுத்தம் செய்தார்கள். கூலி வாங்காமல் சுத்தம் செஞ்சாங்க. ஆனால் சில நாள் ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை காணலையே அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இரவு மௌத்தானாங்க, உங்களை எழுப்புறதுக்கு நாங்கள் வந்து மனசுக்கு இதாகி இரவு நேரத்தில் உங்கள் தூக்கத்தை கலைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் நல்லடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவொடனே பெருமானார் சொல்கிறாங்க, அஃபலா குந்தும் ஆதம் துமூனி, எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை தெரிவிக்கக்கூடாதா? இப்போ கண்ணமா சகீரு அம்ரகம், இது என்னத்தை போட்டு சொல்கிறது, நம்ம நின்று தொலை வச்சுருமே சஹாபாக்கள் நினச்சாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, ஃபகால துல்லூனி அலா கபரிஹி அலா கபரிஹா, அவ கபரை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபதல்லூஹு காட்டினாங்க சஹாபாக்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இல்லை என்று தெரியுது. நீங்கள் இந்த இடத்துல அடக்குங்க காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இமாம் புகாரி இந்த அளவுக்கு சட்டை எடுக்கிறாங்க அந்த ஹதீஸில். ஃபஸல்லா அலைஹி, அந்த பெண்ணுக்காக வேண்டி அந்த மையவாடியில் இங்கே அடக்கப்பட்டது அந்த கபருக்கு முன்னாடி தொலை வைத்தார்கள். ஃபகால இன்ன ஹாதியில் குபூர, இந்த கபூர் இருக்கிறது மம்லூ அத்துன் குல்மத்துன் அலா அஹ்லியா, பெரும் இருளாக இருக்கிறது அதை அடங்கியிருக்கவர்களுக்கு. ஒயின்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இனப்பிருஹா லஹும் பிஸ்ஸலாத்தி அலைஹி, என்னுடைய ஜனாசா தொழிலின் காரணமாக அல்லாஹ் ஒளிமயமாக்கி அந்த பெண்ணுக்கு வைப்பான் என்று சொன்னார்கள். இதில் சிந்திக்க வேண்டிய காரணம் தெரியுமா? அந்த பெண்மணி செய்த காரியம் பெரிய காரியம் அல்ல. பள்ளி வாசலை சுத்தம் செய்தனாலே அந்த சுத்தத்துக்காக வேண்டி நான் நன்றி கடனாக இருக்க வேண்டும். என்னுடைய மஸ்ஜித் நபியை சுத்தம் பண்ணினார்கள், அதற்காக வேண்டி இறந்த பின்னாலும் கபூரை தேடி கபூர் எங்கே இருக்குது அடக்கினவங்களே அறிவிங்கள் என்று சொல்லி, ஏன்னா அந்த கபூர் இருக்கிறத இருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் நல்லமல் செஞ்சாலும் இருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தொழுகைக்கு விசேஷம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் துஆ கேட்டால் முஸ்தஜாப், தங்கு தடையின்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனாலே கபூல். அதனாலே நான் அவளுக்கு ஒரு நன்றி கடனை செய்துவிட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். அவங்க கபரை காட்டுங்க, நான் தொலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம். அவன் சுத்தம் செய்தவர்களுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுக்குற மாதிரி ரசூல் மரியாதை கொடுத்துருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் இதை வச்சு நீங்கள் எல்லாரும் போய் செய்ய முடியாது. பெருமானாருக்கு ஹுசூசி இமாம் புகாரி எழுதுவார் அடிக்குறிப்பில். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அளவுக்கு சுத்தத்தை வந்து ஒரு ஜனாசாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் குளிப்பாட்டி தான் நம்மளை நடக்கம் பண்ணுறாங்க, பிறந்ததுலேருந்து மரணிக்கும் வரை. அந்த அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தை காட்டுது. இதனால் நாளைக்கு ஜன்னத்து கிடைக்குது, இதனால் அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்குது, இல்லை இதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மகிழ்ச்சி அடைகிறான், இதனால் நம்முடைய கபருடைய வாழ்க்கை பூஞ்சோலையாக அமைகிறது என்பதையெல்லாம் குர்ஆன் சுன்னான் பார்க்கிறோம்.